SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மாவீரர் வாரம் நினைவு கூறல். யாழில் தொடரும் விசாரணை. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் கண்டுபிடிப்பு. உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ் வைத்தியசாலையில் மருந்தெடுக்க சென்றவர்களுக்கு நடக்கும் அவலம். நாட்டை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள். புதிய மைல்கல்லை எட்டினார் அஞ்சலோ மேத்யூஸ். தொடர்பன விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மாவீரர் வார நிகழ்வுகளை அனுஷ்டித்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மாவீரர் கால பகுதியில் கொக்குவில் சிவசுப்பிரமணியர் முருகன் கோவில் அடியில் மாவீரர்களை நினைவேந்தும் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பில் நேற்று வெள்ளிக்கிழமை 2 இளைஞர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வல்வெட்டித்துறை பகுதியில் புலிகளின் தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடியமை தொடர்பில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட 6 பேரிடம் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களையும் பெற்றிருந்தனர். மாவீரர் நாள் குறித்து முகநூலில் பதிவிட்டமை தொடர்பில் கடந்த 29ஆம் தேதி இடுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த புதன்கிழமை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் ஒன்று சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 24 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொகுசு கார் ஒன்றே கைப்பற்றப்பட்டுள்ளது. ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் இருந்து இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 2 மாதங்களில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 200 வாகன உதிரி பாகங்கள் சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினரால் இன்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து எதிர்வரும் 12ஆம் தேதி தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வங்காள விரிகுடாவில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வானிலையில் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக டிசம்பர் 10ஆம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் கடந்த சில நாட்களில் கொட்டி தீர்த்த கனமழையினால் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ரெட்னபுரி, காலி, களுத்துறை, குர்நாகல், கேகாலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்கள் அதிக ஆபத்துள்ள பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இலங்கையில் இந்த ஆண்டில் மட்டும் சுமார் 10,000 பேர் எலிக்காய்ச்சல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டுதோறும் எலிக்காய்ச்சலால் 120 முதல் 200 பேர் வரை உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிருமிகள் உடலுக்குள் உட்புகுந்து எலிக்காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடும் என்று சுகாதார திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அறிகுறிகள் தொடர்ந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறும் சுகாதார அமைச்சகம் மக்களை அறிவுறுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மருந்தாளர்கள் மற்றும் மருத்துவ கலவையாளர்களுக்கான ஆளணி பற்றாக்குறை காரணமாக கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மருந்தாளர்கள் ஒரே நேரத்தில் அங்குள்ள பல மருந்தகங்களில் பணியாற்றுவதால் நோயாளர்களுக்கு கடும் சிரமம் ஏற்பட்டு வருகிறது. இந்த காட்சிகளை ஒருவர் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளத்தை ஆக்கிரமித்துள்ளது. உலகச் செய்திகள். பயங்கரவாதிகள் தலைநகர் டமஸ்கஸை நோக்கி முன்னேறி விடுவார்கள் என்ற அச்சத்தில் சிரியாவின் 3வது பெரிய நகரமான ஹோம்ஸில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகள் நேற்று வடக்கே ஹமாவை கைப்பற்றியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது கடந்த வாரம் அலெப்போவின் கட்டுப்பாட்டில் இருந்த ஜனாதிபதி பஷர் அல் அசாத் தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட 2வது பின்னடைவு என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடந்த வாரம் சிரிய அரசாங்கத்திற்கு எதிராக தாக்குதலை ஆரம்பித்த பயங்கரவாதிகள் தற்போது 2 முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ளனர். இது தவிர அவர்கள் தெற்கிலும் முன்னேறி செல்வதாக கூறப்பட்டுள்ளது. அலெப்போவில் இருந்து தலைநகர் டமஸ்கஸ் செல்லும் வீதியில் உள்ள ஹோம்ஸ் நகரத்தை நோக்கி அவர்கள் நகர்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சிரிய ராணுவம் பல நாட்கள் சண்டையிட்ட போதிலும்
ஹமா நகரத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இந்த நிலையில் ஹோம்ஸ் நகரை பாதுகாக்க முடியுமா என்பது சந்தேகமாக உள்ளதாக பிரித்தானியாவை தளமாக கொண்டுள்ள சிரிய கண்காணிப்பு குழு சந்தேகம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சிரியாவில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில் மக்கள் வெளியேறக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ள நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை நினைவுபடுத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 8000 ஓட்டங்களை கடந்து 3வது இலங்கை அணி வீரராக ஆஞ்சலோ மேத்யூஸ் பதிவாகியுள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் அவர் குறித்த மைல்கல்லை எட்டியுள்ளார். குறித்த வரிசையில் இலங்கை அணியின் முன்னாள் வீரரான குமார சங்கக்காரா 12400 ஓட்டங்களை குவித்து முன்னணியில் உள்ளார். அதற்கு அடுத்தபடியாக மகில ஜெயவர்தன 11814 ஓட்டங்களுடன் 2வது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாவீரர் வாரம் நினைவு கூறல். யாழில் தொடரும் விசாரணை. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் கண்டுபிடிப்பு. உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், மக்களுக்கு எச்சரிக்கை. யாழ் வைத்தியசாலையில் மருந்தெடுக்க சென்றவர்களுக்கு நடக்கும் அவலம். நாட்டை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான மக்கள். புதிய மைல்கல்லை எட்டினார் ஆஞ்சலோ மேத்யூஸ்.